ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரை தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கல்யாண சகடை யாருக்கு? இதன் தலைப்பு. சகடை யோகம் அப்படின்னு ஒன்று ஜாதகத்தில் உண்டு. குருவும் சந்திரனும் 6-8 மறைந்தால் இந்த யோகம் ஏற்படும் சொல்லுவாங்க. பொதுவாக இந்த யோகம் உள்ளவங்க பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு சீரான வளர்ச்சிங்கிறதே இருக்காது. நல்லா போயிட்டுருப்பாங்க, தொபுக்கடின்னு கீழே விழுந்துருவாங்க. திரும்ப கீழேருந்து மெல்ல மெல்ல ஆரம்பித்து நல்லா போக ஆரம்பிப்பாங்க, பழையபடிக்கும் தொபுக்கடின்னு கீழே விழுந்துருவாங்க. சக்கரம் மாதிரி வாழ்க்கை சுகண்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே சகடை யோகம் ஒரு மோசமான யோகம். இதற்கு ஜோதிடத்தில் மூல நூல்களில் நிறைய விதிவிலக்குகளும் சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. சகடை யோகங்கிறது ஒரு கெட்ட யோகம், ஆனால் கல்யாண சகடைங்கிறது நல்ல யோகம். சகடை யோகத்தின் விதிவிலக்குகளை தான் கல்யாண சகடைன்னு சொல்லுவாங்க. கல்யாண சகடை யோகம் இருக்கவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக அமைவதும் உண்டு. இது எந்தெந்த விதிகளின் அடிப்படையில் நிகழும் அப்படிங்கிறது பார்க்கலாம். பொதுவாக சகடை அப்படிங்கிறது குருவும் சந்திரனும் 6ஆம் 8ஆம் இடமா சஷ்டாஷ்டகமாக அமர்வது தான் சகடை. இதில் குருவோ சந்திரனோ ஆட்சி பெறாத நிலையில், சந்திரனும் தேய்பிறை சந்திரனாக ரொம்ப டேமேஜ் ஆன நிலையில் ஏற்படும் போது இது கடுமையான வாழ்வியல் துன்பங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடியதாக. இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு விருச்சிகத்தில் குரு இருக்கார், மேசத்தில் சந்திரன் இருக்கார். இப்போ குருவுக்கு சந்திரன் 6ஆம் இடத்துலையும் சந்திரனுக்கு குரு 8ஆம் இடத்துலையும் இருக்காங்க இல்லைங்களா? இதுதான் சகடை யோகம். இதற்கு இப்படிப்பட்ட அமைப்பு பெற்ற நிலையில் இதற்கான விதிவிலக்குகள் என்னென்ன அப்படிங்கிறது, அந்த விதிவிலக்குகள் ஏற்பட்டால் இதே யோகம் கல்யாண சகடையாக மாறி பெரும் பொருளையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் தனவரவையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார வெற்றிகளையும் நீண்ட காலம் வாழ்வியல் முன்னேற்றத்தையும் கொடுத்து விடும் தன்மை கொண்டதாக மாறிடும். ஒரு கெட்ட விஷயமே நல்ல விஷயமாக மாறுதுங்க. இதற்கான விதிகள் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குருவோ சந்திரனோ ஆட்சி உச்ச மூல திரிகோண வீடு, 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஆட்சி உச்ச மூல திரிகோண வீட்டில் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது சகடை யோகத்திலிருந்து மாறி கல்யாண சகடை யோகம் அப்படின்னு வந்துடும். இப்போ உதாரணமாக குரு பகவான் தனுசிலோ மீனத்திலோ கடகத்திலோ இருந்தார்னா இது ஆட்சி உச்ச நிலை அப்படின்றது வந்துடும். இப்போ தனுசில் குரு இருக்கிற நிலையில் ரிஷபத்தில் சந்திரன் இருந்தால் இது சகடை யோகங்கிற வரிசையில் வரும், ஆனால் அது கல்யாண சகடையாக மாறும். தனுசில் குரு இருக்கிற நிலையில் கடகத்தில் சந்திரன் இருந்தால் இங்கே குருவும் ஆட்சி சந்திரனும் ஆட்சி, இதுவும் 6-8ஆம் வீடுகளாக தான் வரும், ஆனால் இதுவும் கல்யாண சகடையில் வரும். புரிஞ்சிச்சிங்களா? மீனத்தில் குரு இருக்கிற நிலையில் சிம்மத்திலேயோ துலாத்திலேயோ சந்திரன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது சகடை யோகம், ஆனால் கல்யாண சகடை யோகமாக வரும். கடகத்தில் குரு உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும்போது தனுசில் சந்திரன் இருப்பதோ கும்பத்தில் சந்திரன் இருப்பதோ சகடை யோகத்தில் வந்தாலும் விதிவிலக்கான கல்யாண சகடை, அதாவது முன்னேற்றத்தை தரக்கூடிய சகடை யோகமாக மாறும். புரிஞ்சிச்சுங்களா? அதே மாதிரி தான் சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும்போது குரு பகவான் துலாத்திலேயோ தனுசிலேயோ இருக்கிறதுங்கிறது சகடை யோகத்திலேயே கல்யாண சகடை யோகமாக வரும். கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும்போது குரு பகவான் தனுசிலேயோ கும்பத்திலேயோ இருக்கிறதும் கல்யாண சகடை யோகத்தில் வந்துடும். இது ஒரு விதி. இது போக சந்திரனுடைய நிலை எப்போவுமே அவருடைய வளர்பிறையின் தன்மையின் அடிப்படையிலே கணக்கிடப்படக்கூடியதுங்கிறதுனால சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக எங்கே உட்கார்ந்துருந்தாலும், பௌர்ணமி சந்திரனாக எந்த வீட்டில் இருந்தாலும் அவருக்கு 6-8 குரு மறைந்தால் கூட அது நிச்சயமாக நெகட்டிவான பலனை தராது. இல்லை 6ஆம் இடத்துல இருந்தாலும் 8ஆம் இடத்துல இருந்தாலும் சந்திரன் பௌர்ணமியில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது சந்திர அதியோகத்துலேயும் வந்துடும், கல்யாண சகடையிலையும் வந்துடும். இப்போ உதாரணமாக மிதுனத்தில் சந்திரன் இருக்கார், மிதுனத்தில் சந்திரன் இருக்கார், பௌர்ணமி சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு, ஆருத்ரா தரிசனம் சொல்லக்கூடிய மார்கழி மாதத்து திருவாதிரைன்னு வச்சுக்கோங்க. இப்போ சூரியன் நேர் 7ஆம் இடத்துல இருப்பார், சந்திரன் மிதுனத்தில் பூரண பௌர்ணமி சந்திரனாக உட்காந்துட்டு இருப்பார். இங்கிருந்து விருச்சிகத்தில் குரு இருக்கும்போது இது சகடை யோகம், 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. மகரத்தில் குரு இருக்கும்போதும் சகடை யோகம். ஆனால் இந்த 2 நிலைகளும் கல்யாண சகடை யோகமாக தான் மாறும். சந்திரனுடைய அதீத ஒளித்திறனால் இந்த குரு மறைந்த குற்றம் அப்படிங்கிறது இல்லாமல் போய்விடும். அதே மாதிரி பௌர்ணமி சந்திரனுக்கு அடுத்த நிலையில் லக்னத்தில் குரு பகவான் அமர்ந்து திக்பலம் பெற்று இருந்தார்னாலும் அவருக்கு 6-8 சந்திரன் அமரும்போது ஏற்படும்
சகடை யோகமும் கல்யாண சகடை யோகமாக மாறும். சகடைன்னா சக்கரங்க, வாழ்க்கை நிலை இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கிறது, மேலேயும் கீழையும் போகிறது. இதில் கல்யாண சகடை யோகம் உள்ளவங்க அதே சக்கரை யோகத்தை வச்சு வாழ்க்கையில் முன்னேறி போயிடுவாங்க. ஒரு இடத்தில் நிலைத்து நிற்காமல் நகர்ந்து கொண்டே இருக்கும் தன்மையும் அந்த நகர்வுகளினால் ஜாதகன் முன்னேறும் யோகிதையும் உண்டாகும். இப்போ ஒரு மகர லக்ன ஜாதகம், லக்னத்திலே குரு இருக்கார். இப்போ லக்னத்திலே இருக்கும்போது இவருக்கு நீச்சம் மற்றும் திக்பலம் கிடச்சிடும். இப்போ இவருக்கு 6ஆம் இடமான மிதுனத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். இது சகட யோகம். ஆனால் குரு வலுத்து விட்டதுனால கல்யாண சகடையாக மாறும். இதுலேயும் சந்திரன் வளர்பிறை சந்திரனாகவும் இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை யோக பாக்கியதையை கொடுக்கும் அமைப்பாக மாறும். இது போக இன்னொரு விதியும் உண்டு. சந்திரன் குருவுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதியில் அமர்ந்திருந்தாலும், அதே மாதிரி குரு சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் அமர்ந்திருந்தாலும், அதாவது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குருவோ குருவோடைய நட்சத்திரத்தில் சந்திரனோ உட்கார்ந்து அது சகடை யோகமாக ஏற்பட்டாலும் இந்த சகடையினால் பிரச்சனைகள் எதுவும் வருவதில்லை. புரியுதுங்களா? ஒரு தோஷமான ஒரு விஷயத்துக்கு எத்தனை விதிவிலக்குகள் இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளவும் சொல்கிறேன். இப்போ புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் சந்திரன் இருக்கார். இப்போ விருச்சிகத்தில் குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ விருச்சிகத்தில் குரு இருக்கும்போது குருவும் சந்திரனும் 6, 8 பரஸ்பரம் தங்களுக்குள்ள சஷ்டாஷ்டகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் இது சகட யோகம் தான், பட் வாழ்க்கையில் வளர்ச்சியை தரக்கூடியது. ஏன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் சந்திரன். புரிஞ்சிச்சுங்களா? அதே மாதிரி அஸ்த நட்சத்திரத்தில் கன்னியில் குரு இருக்கார். அஸ்த நட்சத்திரம் கன்னியில் குரு இருக்கார். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் மேசத்தில் சந்திரன் இருக்கார். வளர்பிறை, ஓரளவுக்கு வளர்பிறை சந்திரனாகவும் இருக்கார். இதுவும் சகட யோகம் தான். ஆனால் இதுவும் கல்யாண சகட யோகமாக வளர்ச்சி தரக்கூடியதாக மாற்றும். புரியுதுங்களா? வாழ்க்கை சக்கரம் சுழல்வதற்கு நமக்கு இந்த கல்யாண சகட யோகம் பெரிதாக உதவி புரியும். இந்த அமைப்பு இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை செய்து பார்த்து அதில் ஏமாற்றமும் பிரச்சனைகளையும் சந்தித்தாலும் போக போக பக்குவப்பட்டு மத்தியம வயதிலிருந்து படிப்படியாக வளர்ச்சி அடைந்து தனக்கு இதுதான் பொருந்தும் என்பதை உணர்ந்து கொண்டு அதிலேயே தொடர்ந்து முயற்சி செய்து வாழ்வியலின் அடுத்த கட்டம் என்ற நகர்வுகளை சந்தித்து நிச்சயம் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை ஒரு 50 வயதை நெருங்குவதற்குள் எட்டி பிடித்து விடுவார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை என்று கூறி, உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.